ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோங்க அடிஷ்னல் இன்கம் வர மாதிரி என்ன ஜாப் பண்ணலாம். அதாவது ஜாபுக்கு போயிட்டுருக்கேன், ஆஃபீஸ் போயிட்டுருக்கேன், எனக்கு சேலரி பத்தலை, அதனால் நான் ஃப்ரீயாக இருக்கேன். அந்த டயத்தில் நான் என்ன பிஸ்னஸ் பண்ணலாம், அதாவது பார்ட் டைமாக ஈவினிங் ஃப்ரீலான்சிங்காக என்ன ஜாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இல்ல நாம கம்மியான முதலீட்டுல என்னென்ன பிசினஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணிக்கலாங்க. அதாவது எழுதி வச்சுக்கலாம். ஒரு 10 வகையான பிசினஸ நாம நோட் டவுன் எழுதி வச்சுக்கிறோம். ஒரு நோட் எடுத்து எழுதி வச்சுக்கிறோம். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பிசினஸ் கம்மியான முதலீட்டுல இருக்கிற முதல் ஒரு பிசினஸ நம்ம செலக்ட் பண்ணலாம். அது என்ன பிசினஸ்? அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதாவது என்னோட மைண்ட்ல இருக்கிறது கம்மியான முதலீட்டுல என்ன இருக்குதுன்னு சொன்ன பார்த்தோமா, சமோசாங்க. அதாவது வீட்டில் சமோசா செஞ்சுட்டு கொண்டு போய் ஈவினிங், அதாவது வேலையை முடிச்சுட்டு வந்து நாம் சேல் பண்ணலாம். நம்ம எப்படி டார்கெட் பண்ணுறோம்னா, ஒரு நாளைக்கு 100 சமோசா விற்கிறோங்க. அதாவது 3 மணி நேரம் 3 மணி நேரம் டைம் நமக்கு. அதில் 100 சமோசா விற்கணும். இதுதான் நம்மளோட டார்கெட்டுங்க. ரூ. 500க்கு நம்ம முதலீடு போடுறோம். ரூ. 500க்கு கண்டிப்பாக 100 சமோசா நம்ம செஞ்சிடலாம். எண்ணெயிலேருந்து எல்லாம் சேர்த்து, எண்ணெய், உருளைக்கிழங்கு, வெங்காயம், நம்ம என்ன செய்கிறோமோ இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து ரூ. 500க்கு வாங்கினா போதும். நம்ம ரூ. 1000க்கு கண்டிப்பாக விற்கலாம். அதாவது 100 சமோசா செஞ்சு ரூ. 1000 கண்டிப்பாக விற்கலாம் வித்தின் 3 ஹவர்ஸில். அதுக்கு நமக்கு என்னென்ன வேணும், நம்ம வண்டி, பைக்கு அல்லது சைக்கிள் இருந்தால் போதும். அப்படி இல்லையா ஒரு சேர் இருந்தால் போதும், டேபிள் சேர் இருந்தால் போதும். நம்ம ரோட்டோரத்தில் போட்டு நின்றுக்கலாம். இதுக்கு இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு யாரும் சங்கடப்படக்கூடாது. பிஸ்னஸ் பண்ணுறேன்னு இறங்கிட்டோமா பிஸ்னஸ் தான் பண்ணணும். அவங்க பார்க்குறாங்க, இவங்க பார்க்குறாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க, அந்த வெக்கமே அதாவது இப்போ நம்மகிட்ட சைக்கிள் இருக்குது, இல்லை பைக் இருக்குது அப்படின்னா, நம்ம க்ரௌட் அதிகமாக இருக்கிற ஏரியாவில் கொண்டு போய் வண்டி நிறுத்திக்கிறோம். அதாவது ஸ்கூல், காலேஜ், பஸ் ஸ்டாப், ஆஃபீஸ் இருக்கிற இடம், இது மாதிரி இடத்துல கொண்டு போய் நம்ம பைக்கை நிறுத்திட்டோமா கண்டிப்பாக நம்மகிட்ட கண்டிப்பாக வாங்காமல் போக மாட்டாங்க. அதே போல் ஸ்கூல், காலேஜ் விட்டு ஈவினிங் போகிறவங்க, ஆஃபீஸ் விட்டு போகிறவங்க ஈவினிங் டயத்தில் தான் கண்டிப்பாக வாங்குவாங்க. அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. அதே மாதிரி வாக்கின் இருக்கிற இடத்துல, நடந்து போகிற இடத்துல நீங்கள் வண்டி நிறுத்தி நீங்கள் சேல் பண்ணலாம். காலேஜில் கண்டிப்பாக வாங்குவாங்க. நம்ம ரூ. 10 இப்போலாம் பார்த்தா பெங்களூரில் ஒரு சமோசா ரூ. 20 போயிட்டுருக்கு. அதாவது நம்ம ரூ. 10 கொடுத்து கண்டிப்பாக வாங்குவாங்க. ஸோ நீங்கள் இந்த சமோசா ஒரு நல்ல பிஸ்னஸ். ஏன்னா இப்போ அதுதான் இங்கே போயிட்டுருக்கு, நம்ம வீட்டுகிட்டையும் போயிட்டுருக்கு, ஆஃபீஸ்கிட்டையும் போயிட்டுருக்கு. அதனால தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அவங்க 100 சமோசா தான் ஒரு நாளைக்கு எடுத்துகிட்டு வராங்க. அவங்களுக்கு நிற்கிறது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரூ. 700 நிற்கிது அப்படின்றாங்க ஒரு நாளைக்கு. அதாவது 2 ஹவர்ஸில் ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க 2 ஹவர்ஸில் ரூ. 700 நிற்கிதுன்றாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு அதாவது இப்போது என்னென்ன சமோசா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, உருளைக்கிழங்கு சமோசா, ஆலு சமோசாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பன்னீர் சமோசா செய்யலாம், வெஜிடபிள் சமோசா செய்யலாம், சிக்கன் சமோசா செய்யலாம், கீமா அதாவது கைமா சமோசா செய்யலாம், சீஸ்கான் அதாவது சோளக்கருதுங்க, அதாவது ஸ்வீட் கார்ன் சொல்லுவோம் இல்லையா, அது செய்யலாம், ஆனியன் சமோசா. ஸோ இதெல்லாம் நம்ம ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு சமோசாவும் மட்டும் நம்ம ட்ரை பண்ணி அதாவது பண்ணி கொடுக்கலாங்க. அதாவது ஒரே சமோசாவை கொடுக்க வேண்டாம். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு சமோசாவை கொடுக்கலாம். ஒரு நாள் பன்னீர் சமோசா, மண்டேனா பன்னீர் சமோசா நம்ம கொடுக்கலாம். அது டியூஸ்டேன்னு பார்த்தோமா காய்கறி வெஜிடபிள் சமோசா கொடுக்கலாம். வெஜிடபிள் பார்த்தோமா நமக்கு என்ன வெஜிடபிள்ஸ் கிடைக்குது, உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி இது மாதிரி வேக வச்சு ஒரு நம்ம அந்த காய்கறியில் நம்ம போட்டு கொடுக்கலாம். அடுத்த நாள் பார்த்தோமா நமக்கு வெனஸ்டேன்னு பார்த்தோமா நம்ம சிக்கன் சமோசா கொடுக்கலாம். சிக்கனை வேக வச்சு, பிராய்லர் சிக்கனை வேக வச்சு நம்ம அது போல் கொடுக்கலாம். சிக்கன் சமோசா 15 ரூபாய் 20 ரூபாய் மாதிரி நம்ம சேல் பண்ணலாம். அது கைமா, அது சிக்கன் மட்டன் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட அப்படின்னா அது மாதிரி கைமா சமோசா நம்ம பண்ணி, அதான் நம்ம கீமான்னு சொல்லுவாங்க. அது பண்ணி அது வியாழக்கிழமை கொடுக்கலாம். வெள்ளிக்கிழமை பார்த்தோமா நம்ம இந்த சீஸ்கான் சமோசா கொடுக்கலாங்க. அதாவது பார்த்தோம்னா நம்ம சோளக்கருது ஸ்வீட் கார்ன் சமோசாங்க, அது பண்ணி கொடுக்கலாம். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு டிஃப்ரெண்டான வகையான நம்ம சமோசா கொடுத்து, ஸோ நம்ம கடைக்கு வர கிளைண்ட்டுகளை, அதாவது நம்ம கடைக்கு வர கஸ்டமர்களை விடக்கூடாதுங்க. ஸோ இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த பிஸ்னஸ் சமோசா பிஸ்னஸ் கண்டிப்பாக நல்லபடியாக போகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.